என்ன மச்சான் ஹாப்பியா? மொபைல் ரிப்பேர் பண்ணியாச்சு. எங்க ஹாப்பி? 95 ரியால் வாங்கிட்டாங்க. ஏய் அவன் 100 ரியால் சொன்னான்டா. நான் அவனை 95 ரியால் பேசி முடிச்சு கொடுத்துருக்கேன். இதோட என்ன பண்றது? ஹாப்பி தான். சரி நான் யூபர்ல டாக்ஸி போடுறான். டேய் 12 ரியால் வருதுடா. என்ன போட்டுட்டுமா? என்கிட்ட 5 ரியால் தான் இருக்கு. என்கிட்ட ஃபர்ஸ்ட்ல 200 ரூபா பார்த்தேன் நானு. ஐயோ பார்த்துட்டாம்பளுதே. சரி சமாளிப்போம். நீ எங்க பார்த்தா? எங்கிட்ட கிட்ட 100 ரூபா தான். 100 ரூபா பக்கம் மீதி 5 ரூபா தான் இருக்குது. சரி 12 ரூபா வருது. மீதி எவ்வளோ நான் போடுறேன். இப்பே பாதி போறேன்றான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வச்சா மொத்தமா அவனே போட்டுருவான். நீ ஏன் கொஞ்சம் செலவு பண்ற? நான் உன்னை கூட்டு வந்தேன். காலைல மார்னிங் டியூட்டி போண்டா எனக்கு. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் நடந்து போவான், ரேட்டு கம்மியாகும்ல, ஏன் அவசரப்படுற? சரி வா வா. சொல்ல மாமே, என்ன மாமே எதுவும் பேசாம போற? என்னதான் என்ன பண்ற? இரு மச்சான், ஊபர்ல 10 ரூபா காட்டுதுல, இப்ப போட்டுட்டுமா? அதான் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு 2 ரூபா கம்மியாகி போச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா கம்மியாகும்ல, அதாவது டீ சாப்பிடலாம்ல. ஏன் தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ற? ஆமாச்சான், நான் கூட நான் நடந்து போறேன். ஃபிட்டா இருக்கிறவா, நடந்து போலாம் வா. இன்னும் பத்தினா வா, போலாம் வா. மச்சான் டேய் டீ கடை வந்துச்சுடா, டீ வாங்கி கொடுறா. ஹோம் லோனு, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அப்பா அம்மாவோட மெடிக்கல் செலவு, 10வது கேஸ் வேற ரேட் ஏற்றிட்டாங்க. அதான் மச்சான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் நடந்தே போயிடலாம் மச்சான். ஆமாச்சான். A few moments later. இப்ப பாரு மச்சான் எவ்வளவு வருதுன்ட்டு. என்னடா 15 ரூபா காட்டுது? 15 ரூபா ஆயிடுச்சா? அதான் மணி 12 ஆயிடுச்சு மச்சான். அதான் டபுள் சார்ஜ் போட்டாங்க. அட கஞ்ச கம்யூனிட்டி, இதுதான் முதல்ல உன்னை டாக்ஸி போட சொன்னேன். நடுநாளுக்குள்ள வந்து நிப்பாட்டியாடா. மணி 12 நாளைக்கு மார்னிங் டியூட்டி போண்டா. நீ வேற டேய். நீ வா, நான் பாத்துக்கிறேன் வா. இது மாதிரி நடைபெற்றி கூட்டு போனால் கடுப்பாயிடுவான். ஏதாவது வண்டி வந்தால் லிஃப்ட்டு கேட்போம். அது ஒரு வண்டி வருது. தவிட தவிட ஆளை காணா. ஒரு வேளை சொல்லாமலாம் ஓட்டானா? என் ஃப்ரெண்டு பாத்தீங்களா? என் கூட வந்தான் பாத்தீங்களா நீங்க? ஏய் யார் நீ? உண்மையே நான் இப்பதான் பாக்குறேன். ஃப்ரெண்டை பாத்தியா ஈர பாத்தியான்னு கேட்டு வேலையை பாருயா. வேலை இல்லை. என்னப்பா கை போட்ட?